ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரோப்ளக்ஸ் கேம் விளையாட போகிறோம். இது வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து கேமிங் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அப்போது நான் வந்து என்ன இது கேட்கலான்னு கேட்டப்போ வந்து நைட் நைன்ஸ் விளையாடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து நைட் நைன்ஸ் விளையாட போகிறோம். நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்த்தேன், நல்லா போய்ட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா சில பிளேயர் கொஞ்சம் எல்லா திங்ஸும் அவங்களே எடுத்துட்டாங்களா, அப்படியே வந்து இதாக போயிடுச்சு. எதுவுமே இல்லாமல் ரைடு வந்தப்போ எல்லாரையும் காணும், ஆனால் கேமில் தான் இருக்காங்க. ஸோ அதனாலேயே எல்லாருமே காணுமா. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ தனியாக விளாட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் நான் போடுறேன் பாருங்க. ஐயோ சரி வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஹார்ட் கோட் நம்ம அதெல்லாம் விளாட போகிறோம். 5 4 3 2 1. எனக்கு என்ன சொல்கிறதுனா ரொம்ப இதுவாட்டிங்காக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்பான் ஆகிருக்கோம். சாப்டிஸு நான் இப்போ ட்ரையல் பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் நிறைய புரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ முதல்ல கட் பண்ணிடலாம். நம்ம எனக்கு வந்து நான் முதல்ல இந்த கேம் நடக்கும்போது நான் வந்து கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து இதில் பார்த்தேன். அப்போ சொன்னாங்க இந்த மாதிரி சாப்லிங்ஸ்லாம் வந்து ஒரு இடத்துல கேதர் பண்ணுங்கள், வந்து நிறைய ட்ரீஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ அது பண்ணலான்னு இருக்கேன். முதல்ல இருங்க, இந்த இதெல்லாம் லாகெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் போடு, ஆரோக்கியங்கள போடு. இப்போ வந்து சாப்லிங் எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்த மரம் போய் வெட்டலாம். ஏன்னா வந்து இப்போ எப்படியோ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ நேரம் டைப் பண்ணுறேன் பாருங்கள், ஆனால் அது ஸ்பீட்டுக்கு தான் அடிக்குது. இப்படி பண்ணால் 1/2 மணி நேரம் ஆகிடுமே. நல்லா ஷாப்பிங் எடுத்துக்கலாம், அடுத்த லாவெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, என்னோட வரமாட்டேன். பயண்ட ஒரு நிமிஷத்தில் என்ன வரமாட்டேங்குது, ஸ்டக் ஆயிடுச்சா இல்லை லாக் ஆயிடுச்சா அப்படின்ட்டு திக்குனாயிடுச்சு. போன வாட்டி விளையாடாத நான் மறக்கவே மாட்டேங்க. ரைடு அப்போ நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன், எல்லோரும் இருக்கானுங்க, ஆனால் எங்கே இருக்கானுங்க தான் தெரில. எங்கே எல்லாம் மட்டும் கட் பண்ணிடலாம். ஐயோ, இதை கொட்டி கொட்டி எடுக்கிறேனே. ரொம்ப நேரம் டேப் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த ஒரு வுட்டை கட் பண்ணுறதுக்கே. இப்போ எல்லா லாகையும் எடுத்துகிட்டு போய் இது பண்ணணும். வெள்ளை நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் அவ்வளோ உட்காந்து கேம் விளையாண்டுருக்கேன், செம்ம ஃபீலிங்காக இருக்குது. அவங்களுக்கும் நம்ம ஃபீலிங் பிடிக்கணும், கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கேமிங் வீடியோனால நூப் மாதிரி தான் இருக்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா இப்போ தான் நான் வந்து இந்த கேமே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இப்போ தான் ரோப்ளக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். அதுவும் நான் இன்ஸ்டால் பண்ணல, என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து அவள் ஒரு யூசர் நேம் வேணும், என்ன யூசர் நேம் வேணும்னு கேட்டு அப்படி பண்ணது. ஸோ ஐடி நேம் வந்து மாறி தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த கேமை டெலிட் பண்ணிட்டு திருப்பி நம்ம சேனலோட நேம் போட்டு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம். எல்லாத்தையும் நைட் ஆச்சா, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு போகிறோம் பாருங்க. அதான் மாட்டிச்சு, வந்துச்சு. இப்போ நீ வந்து யோசிக்கலாம், அந்த மாதிரி நான் வந்து இங்கே இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சா. ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னா வந்து டே 1 வந்து டியர் வந்து சேஸ் பண்ணாதுன்ட்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, அவள் சொன்னான் அது நான் அதான் சேஸ் பண்ணாது, நீ வந்து இது பண்ணலாம் நீ சொல்லிட்டு
கொஞ்சம் இதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட் இது விளாண்டுருந்ததுனால அப்போது ஒரு பொண்ணு யார் அவங்களுக்கு வந்து அவளோட யூசர் நேம் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி போட்டிருந்தாலா, அதை பார்த்து கற்றுக்கிட்டேன். நான் டே 1 வந்து இப்போ டியரை போய் அடித்தாலும் வந்து டியரை கிட்டே போனாலும் வந்து டே 1 வந்து நம்மளை எதுவும் பண்ணாதுன்னு சொன்னால் அந்த தைரியத்தில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அச்சிர போதுன்னு ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ட்ராக் ஆகுதுப்பா எல்லோரும். இல்லை 2த்தையும் சேர்த்து கட் பண்ணிடலாம். அந்த ஆப்ஷன் காமிக்குது இல்லை, கட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். சாப்பாடே இல்லை, இன்னும் நான் வந்து ஆனால் கட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, இப்போ நான் என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னா டே 1 டே 2 ரெண்டுமே வந்து வுட் கலெக்ட் பண்ணி இது பண்ணிடலாம். டே 3 டே 4 வந்து ஃபுட் கலெக்ட் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். எஸ் 30 நிமிஷம் விளாண்டுருக்கேன். நானும் நான் பண்ணுறது தான் தெரில. அதுவும் என்ன சொல்கிறதுனா, இது வரைக்கும் இந்த பிளேக்கு முன்னாடி 6 வாட்டி விளாண்டுட்டேன். 6 வாட்டி இது பண்ணி விளாண்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது நூம்பாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் செய்யலாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பன்னி பன்னி ஃபுட்டுன்னு வந்து யாரோ ட்ரேடர், ஆமாம் இப்போ ட்ரேடர் தான் நினைக்கிறேன். பன்னி ஃபுட்டும் ஒருத்தன் வந்து ட்ரேடர் வந்து பன்னி ஃபுட் கேட்பானா, நம்மளாம் சாப்பிட்டுக்கலாம். ஒரு உட்டு இது ஈட்டு, அவ்வளோதான் முடிஞ்சுது. நாங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்களா, அவன் தான் ட்ரேடரான். அவன் வந்து பன்னி ஃபுட் கேட்பானா, அதுக்கு அவன் வந்து பன்னி ஃபுட் கொடுக்கணுமா. கொடுத்தா வந்து என்னமோ கொடுப்பேன்னாங்க. நான் ட்ரை பண்ணலை, ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு எனக்கு வந்து இது கொடுத்து என்ன பண்ணணுன்ற க்யூரியாசிட்டி வந்து இப்போதைக்கு இல்லை. ஏன்னா நான் சாப்பாட்லேயும் லோவாக இருக்கேன், வுட்லேயும் லோவாக இருக்கேன். இன்னும் மேப் நான் எக்ஸ்பேண்டும் பண்ணலை, ஒரு மேப்பையும் கட்டலை, எதுவுமே பண்ணலை. நான் இது வரைக்கும் வந்து வுட்டு மட்டும்தான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் வுட்டை வச்சு கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணனா இல்லை. இந்த மாதிரி இதில் ப்ராசஸில் உட்காந்துட்ருக்கேன் நான். கோழி பண்ணி இது அடிக்க எவ்வளோ நேரம் ஆகுது. பூம் வந்துச்சு. கோயின்சிடன்ஸ். ஈட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஓட போகிறேன். ஏன்னா இன்னும் இப்போ எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இவ்வளோ ஃபுட்டு எனக்கு போதும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் முதல்ல இந்த மேப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு லெவலில் வந்து என்ன சொல்கிறதுனா, நான் வந்து 5 பேர் கூட விளாண்டேன். அதுவும் நான் க்ரியேட் பண்ணல சர்வரை, இன்னொருத்தர் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஐயோ, ஓ குக் பண்ணாமல் சாப்பிடக்கூடாதா? யாருமே இது சொல்லப்பா. போனாடி ஃபுல்லாக வெஜிடபிள் மட்டும் தான் சாப்பிட்ருந்தேன், யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை. ஹெல்த்து குறைஞ்சது காமிக்குது. ஹெல்த்து போனால் திருப்பி ஏறுமா? ஏறாதா? ஐயோ, பயமாக இருக்குது. ஹெல்த் போனால் திருப்பி ஏறுமான்னு தெரில. சாப்பிட்டிங்க காணோம். அந்த இதான் இதோ அதுவும் பார்க்க சாம்பிளிங் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது கல்லாம். இது எதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. ஹார்ட் கோர் மோட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு போல். நியூ ரிஃப்ட்னா அப்படின்னா புரியல. யாருக்காச்சும் இந்த மீன் தெரிஞ்சால் சொல்லுங்கப்பா, எனக்கு எதுவுமே தரல. ஐயோ, இந்த கேம் இன்னைக்கு முடித்த மாதிரி தான். இதோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து இவ்வளோ வச்சுக்கிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. இப்போ நான் வந்து போன வாட்டி என்ன இப்போ கூகுளில் சர்ச் பண்ணப்போ என்ன பார்த்தேன்னா, பேஸை வந்து அப்டேட் பண்ணல பாருங்கள். அப்டேட் பண்ணுறதுக்கு நான் திருப்பி ஜெமினாய்க்கு வந்து மெசேஜ் போட்டப்போ
இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் வந்து 2 டேபிள் இருக்கும், ஒரு கிராஃப்டிங் டேபிளும் ஒரு ரைடிங் டேபிளும் இருக்கும், அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிருந்துச்சு. அது இப்போ போய் ட்ரை பண்ணலாம். ஆமாம், ஆல்ரெடி இப்படி 3 வுட்டு உள்ளே போச்சு. இப்படி தான் போகுது. ஓகே, இது ஃபுல் ஆகிடும். இன்னும் ஒன்று இல்லைப்பா. ஓகே, இது முதல்ல நம்ம போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு ஹங்க்ரி சாப்பிட நீஸ். ஐயோ, இதோ நான் போன கேம் ஃபுல்லாக வந்து கேரட் அண்ட் பெரிஸ் தான் சர்வே பண்ணேன். அதனால் எனக்கு வந்து கேரட் அண்ட் பெரிஸில் சாப்பிட்லாம் எனக்கு தெரியும். அதே மாதிரி போன வாட்டி அந்த பொண்ணு இருக்காள், அந்த யூசர் நேம் சொல்கிறேன் உங்ககிட்ட. அவள் வந்து எனக்கு வந்து இது மாதிரிலாம் சொல்லி கொடுத்தா. இந்த ஹார்ட் கோர் மோர்க்குள்ளே எப்படி போகணும், இப்படி போனால் எப்படி வரும், இதுக்குள்ளே போனால் இது வரும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தா. அதை இப்போ நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹார்ட் கோர் மோர் கொடுத்தா இப்படி உள்ளே போகிறீங்கன்னா இந்த இது காமிக்கிதா. ஃபஸ்ட்டு மேலே போயிடுங்க. இது 2 இது இருக்கா, இது வந்து க்ரீன் கலர் ஆனால் தான் ஓப்பன் ஆகும். ஹார்ட் கோர் மோர் டே 2 தான் ஓப்பன் ஆகும். இந்த பேண்டேஜு மெட்கிட்டு 2 பேண்டேஜு ஒரு மெட்கிட் கிடைக்கும். இன்னொன்றில் வந்து ஒரு ஃபுட்டு இது பாருங்க, ஃபுட்டு கம்மியாக இருக்கா. நான் ஒன்று எடுத்து அதை டச் பண்ணேன்னா வந்து ஃபுட்டு ஃபுல்லாகிடும். இன்னும் டச் பண்ணலையா, இருங்க காமிக்கிட்டா அங்கிடுச்சு பார்த்தீங்களா. ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். எம்ஆரிங்க வாங்க. இதை வந்து அனாவசியமாக யூஸ் பண்ணுறாதீங்க, இல்லைனா வந்து அந்த யூஸ்ஃபுல் டைம் தான் வந்து டப்புன்னு யூஸ் பண்ண முடியும். ரிசர்ச் பண்ணிட்டு ப்ளூ பிரிண்டா. ஓ, இதுதான் அந்த அக்கா அவ்வளோ பெருசாக வச்சுருந்தாங்களா. இதுக்கு நான் போய் செட் பண்ணி பார்ப்போம். இது அதான் மட்டும் கொஞ்சம் டென்ஷன் அடிவேன். அதில் நம்ம போய் செட் பண்ணிட்டு வரலாம். எங்கே இந்த இடம் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பின்னாடி இல்லை, சரியாக வரல. இன்னொரு வாட்டி இது ஓகே. ஸோ எனக்கு வந்து ஃபீவர் இருக்கிறதுனால வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, டவுனாக இருக்குது. அதனால் வந்து பேச வேணான்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேசுவேன்னா இந்த அடுத்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் பேச நல்லாயிருக்கும். கேம் பிளேனா வந்து பேசுவோம். இந்த மாதிரி நீங்கள் தான் கொஞ்சம் சொல்லுங்கள், எனக்கு தெரியலை. நாளைக்கு பேச வேணான்னு முடியல இருக்கேன். தேங்க்யூ.
யூ வில் பி அட்டாக் டொனேட் போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ரேடார் என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ரேடார் கரப்ஷன் 7.5 ரிஸ்க் 3 அப்படின்னா இந்த இந்த டி கண்ணு வருங்களேன். ஐயோ ஐயோ 3 பேர் ஒரே நேரத்தில் வந்து அடிக்கிறானுங்க. 3 பேர் ஒரே நேரத்தில் வந்து அடிக்கிறானுங்க. ஹங்கிரி வேறு போச்சு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.